இன்றைக்கு நமது பவன் கல்யாணி அவர்கள் இன்றைக்கு நமது பவன் கல்யாணி அவர்கள் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையிலே இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. இந்த நாள் ஒரு தொடக்கமாக மட்டுமில்லாமல் இது தொடர்ந்து அவர்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டும், நமது தமிழக மக்களோடு இருந்து பழக வேண்டும், அவருடைய திட்டங்களை தமிழகத்தில் அவரோடு நாமும் சேர்ந்து செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கும் தெலுங்குக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. பாரதியார் தமிழை பேசுவதைப் போல புகழ்ந்து பேசியதைப் போல சுந்தர தெலுங்கனில் பாட்டி சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆந்திர மாநிலமும் தமிழ் மாநிலமும் கலாச்சாரத்திலும் பண்பாடிலும் ஒருங்கிணைந்த ஒரே கலாச்சாரத்தை பண்பாடையும் கொண்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.